பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன மாதிரியான புது புது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, புது புது ஸ்கீம்ஸ் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட எல்லா சர்வீசஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமே வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம 14 இயர்ஸ் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கும். ஆனர் குளோபல் கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ்க்கான பிளாட்ஃபார்ம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் அந்த ஒரு பிஸ்னஸ்க்கான பிளாட்ஃபார்மே இப்போ இன்னும் சூப்பராக வந்து மாறப்போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்கவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ கான்செப்ட் எல்லாமே வந்தது. இதுக்கப்புறம் வரப்போகிற கான்செப்ட்ஸ் அண்ட் தென் வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து எப்படி நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டீங்க அதை எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பர் ஸ்டார்ட் அப்பாக மாற்றலாம், அந்த ஸ்டார்ட் அப்பை எப்படி நீங்கள் ப்ராப்பரான ஒரு கம்பெனியை வந்து எடுத்துகிட்டு வரலாம், அந்த ஒரு கம்பெனியை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து லிஸ்டிங் வரைக்குமே நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். லிஸ்டிங் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற வரைக்குமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அட்டைன் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணி வரது, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, அதுக்கான லைசன்சஸ் வந்து என்ன, அப்புறம் என்ன மாதிரியான கம்ப்ளைன்சஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, எல்லாமே இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குன்னு மட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு கம்பெனியில் சைட் பை சைடாக பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபுல் டைமாக நீங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து இறங்கிட்டீங்க, பட் ஆனால் பிஸ்னஸ் ஸ்கேலப் வந்து பண்ண முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. நம்ம கிட்ட எல்லா சர்வீசஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமே வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம 14 இயர்ஸ் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 14 இயர்ஸில் என் நம்பர் ஆஃப் கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அவங்க எல்லாருமே ஸ்டார்ட் அப் வந்து இப்போ ஸ்கேலப் வந்து மாறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க லிஸ்டிங் வரைக்குமே எப்படி போனாங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் கூட நம்ம இன்டர்வியூ வந்து எடுக்க போகிறோம். அப்புறம் ஆல்ரெடி பல செக்டார்ஸில் உள்ள அந்த ஒரு பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்து நம்ம இன்டர்வியூ வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது, மார்க்கெட் ரிசர்ச் என்ன பண்ணணும், காம்படிட்டர் எப்படி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாஸ் வந்து கொடுக்க போகிறோம். சரி, ஓகே, நீங்கள் பிஸ்னஸ் ஐடியா வந்து எடுத்துட்டீங்க, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க, கம்பெனியாக ஃபார்மேஷன் வந்து பண்ணணும். அப்படி கம்பெனியாக வந்து ஃபார்மேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணலாமா, எல்எல்பியாக பண்ணலாமா, சோல் ப்ரொப்ரைட்டராக பண்ணலாமா, இல்லை ஓபிசியாக பண்ணலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அதையும் வந்து பார்க்க போகிறோம். கம்பெனியை ஃபார்மேஷன் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்தது அது கூடவே சேர்ந்து நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். லைக் வந்து பேன் எடுக்கிறது, டேன் எடுக்கிறது, அப்புறம் ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ எடுக்கிறது, அப்புறம் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்ள வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எங்கே எடுத்துக்கிறது, அதெல்லாம் நீங்கள் எப்படி ப்ராப்பராக வந்து பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாருமே உள்ளூருக்கு வர பிஸ்னஸ்க்கு எல்லாமே அப்ளிகபிள், ஓகேப்பா நீ சொல்கிறது. பட் ஆனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் என்னோட பிஸ்னஸ். அப்போ எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள வரப்போகுது. கண்டிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஐஇ கோடுன்றதை எடுத்தாகணும். ஐஇ கோடு எடுத்தால் மட்டும் போதாது, அது கூடவே சேர்ந்து நிறைய லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்தாகணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பைசஸை எக்ஸ்போர்ட் பண்ண போகும்போது அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வந்து இருக்குது, சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அப்படி நீங்கள் அந்த ஸ்பைசஸை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தனியாக வந்து இருக்குது, அதுக்கான லைசன்ஸ் நீங்கள் தனியாக எடுத்தாகணும். அப்புறம் நீங்கள் அந்த கிளியரன்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் எப்படி கிளியரன்ஸ் வந்து பண்ணுறது, பையர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, செல்லர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் வைஸில் ஓகே. பட் ஆனால் இங்கே ஜிஎஸ்டி வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபைலிங் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நோட் பண்ணணும், உங்களுக்கு ஜிஎஸ்டியில் எதனா நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா அது நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைலிங்ஸ் எப்படி பண்ணணும், அதில் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதால டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். இங்கே ஜிஎஸ்டின்னு மட்டும் கிடையாது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து வருது, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்ன ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், என்ன மாதிரியான அந்த ஒரு டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கணும். இங்கே புக் கீப்பிங்னு வரும்போது நீங்கள் எம்சிஆர் டிபார்ட்மெண்ட்டுமே என்னென்னலாம் வந்து இங்கே சொல்கிறாங்களோ அந்த ஃபைலிங்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இங்கே நோட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே பிஸ்னஸ் ஓனர்ஸ் எப்படி நோட் பண்ணால் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். இது எல்லாமே பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மணி தேவைப்படும். ஸோ அப்படி மணி தேவைப்படும் போது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்ன மாதிரிலாம் வந்து இருக்குது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அண்ட் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பேங்க் கிட்ட போய் பிஸ்னஸ் லோனுக்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பிஸ்னஸ் லோனை எப்படி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வாங்கிக்கிறது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பிட்ச் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்டையராக வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இப்போ நம்மளோட சேனலில் என்ன மாதிரியான சீரீஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து வரப்போகுது. எவ்ரி டியூஸ்டே, எவ்ரி தேர்ஸ்டே, எவ்ரி சாட்டர்டே, எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் வந்து வரப்போகுது. அந்த டியூஸ்டேல என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன மாதிரியான புது புது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, புது புது ஸ்கீம்ஸ் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் லோனுக்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக கவர்மெண்ட் நமக்கு என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை தாண்டி எதனா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எதனா வந்திருக்கு அப்படின்னா பிஸ்னஸ் ஓனருக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் எல்லாமே எவ்ரி டியூஸ்டே வந்து கவர் பண்ண போகிறோம். எவ்ரி தேர்ஸ்டே வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபார்மேஷன் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது, அதை கம்ப்ளைன்ஸஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நடக்கிற அந்த ஆப்ரேஷன்ஸை அண்ட் தென் அந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எவ்ரி தேர்ஸ்டே வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டு ஸ்கேல் அப் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான பிளான் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது.
எவ்ரி சாட்டர்டே என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் உள்ளே இறங்க போகிறோம். ஸோ எங்ககிட்ட ஆக்சுவலாக நாங்கள் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகி போயிருக்கு, நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இப்போ பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கம்பெனிஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதேமாதிரி அந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு செக்டார் வைஸ்லையும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட போகிறோம். அந்த செக்டாரோட டிமாண்ட் வந்து இப்போ எப்படி இருக்குது மார்க்கெட்டில், அந்த செக்டாரோட நீங்கள் குதிச்சிங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களோட ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் தான் விற்கலாம் அப்படின்றது உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே எங்ககிட்ட அந்த ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போய்ட்டு பியூட்டி பார்லருக்காக இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இப்போ என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான அந்த ஒரு விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது ரெண்டுமே அனலைஸ் வந்து பண்ண போகிறோம். அப்புறம் மார்க்கெட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்றத அனலைஸ் வந்து பண்ண போகிறோம். அப்புறம் அந்த செக்டரோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி இருக்குது, ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாட்டர்டே அன்றைக்கி வரப்போகுது. சண்டே அன்றைக்கி என்ன மாதிரியான கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆண்டர்பனராக கூப்பிட்டு அவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி ஸ்கேல் அப் பண்ண ஒரு பிஸ்னஸாகவும் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஆண்டர்பனர்ஸோட பிளான் என்ன, அப்புறம் அவங்க அந்த பிளான் எப்படி எக்ஸிகியூஷன் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் ஐடியா மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நடக்க போது, இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இந்த ஒரு சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புறேன். ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஓனர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்போயே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா கண்டென்ட் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னும் போது நீங்களும் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போகிறது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங், இதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரோ ஆக போகிறோம். ஸோ 2027 இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக 2027 அவங்க கம்பெனி ஆரம்பித்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கம்பெனியோட கம்ப்ளைன்சஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களே வந்து இங்கே ரெடி ஆகணுன்றது தான் எங்களோட பிளானாக வந்து இருக்குது. ஸோ உடனே உங்களோட ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.